ஏந்திரசித்தன் ஆன்மீக சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள். நேற்றைய பதிவில் நம்முடைய குலதெய்வத்தை மாந்திரிகத்தின் மூலமாக கட்டிவிட்டால் குலதெய்வம் வீட்டை இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த கட்டை உடைக்கிறதுக்கு என்ன பூஜை முறையை நம்ம பண்ணலாம் அப்படின்றத நேற்று பாதி பார்த்தோம். இன்றைக்கு அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். அடுத்ததாக நமக்கு தேவையான பொருட்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சுத்தமான வெள்ளை குங்குலியம், பால் சாம்பிராணி, செவ்வாது, கம்பிலி பிசின், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதையெல்லாம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து தனித்தனியாக ஒரு 50 கிராம் அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். மேற்கொண்ட கம்பிலி பிசின், வெள்ளை குங்குலியம், பால் சாம்பிராணி, இது மூணையும் 50 கிராம் அளவு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். நாம் நேற்று சொன்னது போல் அந்த 7 மூலிகையினுடைய பொடிகள் அது ஒரு 25 கிராம் அளவு. அந்த அளவு ரொம்ப முக்கியம். 25 கிராம் அளவு இந்த வெள்ளை குங்குலிய பொடி, சாம்பிராணி பொடி, கம்பிலி பிசின் பொடி இதோட கலந்துக்கணும். கலந்துக்கிட்ட பிறகு இதனை ஒரு செம்பு தட்டில் இந்த பொடியை நல்லா கலந்துக்கிட்டு ஒரு செப்பு தட்டில் பரப்பிக்கணும். இந்த பொடியை பரப்பி ஏற்கனவே நாம் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், காரிய தடை நீங்குவதற்கு கணபதி வழிபாடு அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறையை நம்ம முன் பதிவில் சொல்லியிருப்போம். அதை போய் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த காரிய தடை நீங்குவதற்கு கணபதி வழிபாடு, அந்த வழிபாட்டை செஞ்ச பிறகு, அந்த வழிபாட்டை முறையாக பூஜை பண்ணின பிறகு, வழிபாடு செஞ்ச பிறகு, இந்த தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய செப்பு தட்டில் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பொடியில் நாம் அருங்கோண சக்கரம் வரையணும். அருங்கோண சக்கரம் வரைந்து அதோட நடுவில் ஓம் அப்படின்னு பிரணவ மந்திரத்தை எழுதிக்கணும். எழுதின பிறகு விநாயகர் மந்திரம், ஆஞ்சநேயர் மந்திரம், விநாயகர் மந்திரம் ஒரு 108 தடவையும், ஆஞ்சநேயர் மந்திரம் ஒரு 300 தடவையும் காலை மாலை தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் பூஜையில் வச்சு, அதன் பிறகு இந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்திக்கணும். இதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத நாளை பதிவில் விரிவாக பார்க்கலாம்.